வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸரா? உங்களுடைய டேட்டா பறிபோகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சொல்கிறீங்க, சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணால் டேட்டா போயிடுமா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. நிறைய பேர் வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணிருக்கோம். நான் கூட சாம்சங் மொபைல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ சாம்சங்கில் வந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்குடைய கிளவுட் ஸ்பேஸ் இருக்குது. அதை வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து சாம்சங்கில் க்ளவுட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து உங்களோட டேட்டா சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே போக போகுது. எப்படி போக போகுது, எங்கே போக போகுது, எது வரைக்கும் இருக்கும், உங்களுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றுனா பார்க்கலாம். சாம்சங் கிளவுட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 அவங்களுடைய கேலரி சிங்க் சர்வீஸையும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சர்வீஸையும் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட டேட்டா எல்லாமே ஜூன் 30 நீங்கள் வந்து காப்பாற்றிக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏப்ரல் 29 உங்கள் சாம்சங் கிளவுடுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாஸையுமே டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து OneDriveக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதாவது சாம்சங் கிளவுடும் OneDriveம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போது சாம்சங் கிளவுட்லேருந்து டேரெக்டாக OneDriveக்கு மூவ் பண்ணுறீங்க ஏப்ரல் 29 உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் வந்து டேரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து சாம்சங் கிளவுடில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து OneDriveல வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் OneDriveல. அதுக்கப்புறம் வந்து OneDriveக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கான ஃபீஸை பே பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ 29க்கு மேலே ஆயிடுச்சு, ஏப்ரல் 29க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் சாம்சங் கிளவுடில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு சோர்ஸுக்கு டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும் OneDriveக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எந்த ட்ரைவ் ஸ்பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு லோக்கல் ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். பட் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கிளவுட்லேருந்து OneDriveக்கு மூவ் பண்ணுறது தான். ஏன்னா OneDrive பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஒரு அப்ளிகேஷன். அது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதில் நிறைய ஃபீச்சர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது சாம்சங் கிளவுட்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் டேட்டாலாம் எடுக்கிறீங்க, சாம்சங் கிளவுட் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக OneDriveக்கு மூவ் பண்ணுறது ஒரு அப்கிரேடாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி மூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாம்சங் கிளவுட்ல வந்து டேரெக்டாக எப்படி OneDriveக்கு மூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் சாம்சங் ஃபோனில் செட்டிங்ஸில் போய் சாம்சங் கிளவுட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து அந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கைப் அக்கௌண்ட்டோ அப்படி இல்லைனா ஒரு OneDrive அக்கௌண்ட்டோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாம்சங் அக்கௌண்ட் மூலியமாகவே ஓப்பன் பண்ணி நீங்கள் எதெல்லாம் மூவ் பண்ணுமோ அதெல்லாம் மூவ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது எப்படி டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஏப்ரல் 29 நம்ம எல்லாமே டேரெக்டாக மூவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஜூன் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணி ஆகணும். அதுதான் ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் சாம்சங் கிளவுட்குள்ளே போய் டவுன்லோட் மை டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த டிரைவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த டிரைவில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து கரெக்டான டைமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இப்போ ஃபோன்ஸில் வந்து மெமரி ஃபுல் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான டேட்டாஸ்லாம் வந்து கிளவுட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சாம்சங் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய டேட்டாஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களோட டேட்டாலாம் பத்திரமா மூவ் பண்ண சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.